சார் இப்போ ஒரு காரோட ஓனர் அவரோட கார்ல டயர் தேஞ்சிருச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இப்போ நம்ம டயர் ஷாப் போறோம் அப்படின்னா அவங்க வந்து இல்லை இது போயிருச்சு இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி நம்புறது? அவரே எப்படி செக் பண்றது? சார் ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒன்றும் இல்லை, ஒரு ₹1 காயின் வச்சு கூட செக் பண்ணலாம். அது ஒரு டயர் வேர் டெப்த் இண்டிகேட்டர் சொல்லி வரும் இதில். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட் வேர் இண்டிகேட்டர் சொல்லி வரும். சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கும். இந்த டாட் எவ்வளோ ரேஸ் ஆகுதோ அவ்வளோ டயர் தேஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது இங்கே எல்லா டயர்லையும் ஆப்போசிட்டில் எழுதிருக்கும். அது மேண்டேட்ரி கவர்மெண்ட் ரூல். அது தேஞ்ச பிறகு ப்ளஸ் அவங்ககிட்ட கடைக்காட்ட போனீங்கன்னா ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்கேல் இருக்கும். இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயர் பாருங்கள் 8.3 mm காட்டியது. இது புது டயர் 8.3 mm. எவ்வளோ தேய்தோ அவ்வளோ mm கம்மி ஆகினே இருக்கும். 3 mm குள்ளே வந்ததுன்னா உங்கள் டயர் மாத்திர நிலைமை வந்துச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்படின்னா என்னதுன்னா மேலே இருக்கிற போர்ஷன் கரைஞ்சிக்கிட்டே வருது. ஆமாம், அந்த த்ரெட் வேர் இண்டிகேட்டர் வெளியே வந்துச்சுன்னா புரிஞ்சிக்கணும் அது முடிஞ்சு போயிடுச்சு டயரோட லைஃப். அதுக்கப்புறம் அது நீங்கள் போனஸ் தான் ஓட்டுறது. ஓகே, இப்போ ஒரு சைடு மட்டும் அது மாதிரி தேஞ்சிருக்குது, ஆனால் இன்னொரு சைடு நல்லா இருக்குது. அது வீல் அலைன்மெண்ட் சார். அது வீல் அலைன்மெண்ட் என்ன ஆகும், டயரோட கேஸ்டர் கேம்பர் டோ வரும். அந்த கேஸ்டர் கேம்பர் உங்களுக்கு ஒரு சைடில் தேஞ்ச மாதிரி இருந்தால் அந்த இடம் மட்டும் மொத்தமாகவே பாரம் வண்டி மாறம் மொத்தம் அந்த ஒன் சைடில் வருது. அதனால டயர் தேய ஆரம்பிக்கும். அது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அலைன்மெண்ட் கடைக்கு போயிட்டு கொஞ்சோண்டு பட்டன் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பெரட்டி மாட்டிடலாம். அதை வேறு வழி இல்லை உங்களுக்கு. இல்லைன்னா டயர் மாற்ற நிலைமை வந்துடும்.